ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னையிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் காலேஜ்னே சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் என்ன ரேங்கிங்கில் இருக்குது, இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் அஃபோர்ட் பண்ணுறாங்க, அடுத்ததா இந்த காலேஜில் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அடுத்ததா இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, இந்த காலேஜ் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படிங்கிற ஃபுல் கொஸ்டின்ஸ்க்குமான ஆன்சருமே இந்த வீடியோவில் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜஸ் பற்றின ரிவ்யூஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்குது. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான், அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே ஒர்க் ஆகிற ஒரு தன்னாட்சி காலேஜ் தான். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா 1317. ஓகேங்களா, இதான் கவுன்சிலிங் கோடு. அடுத்ததான் இந்த காலேஜோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா NACல A+ கிரேட் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் இருக்கிற கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா NBA-வால் அக்ரிடேட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே ஒரு 500 காலேஜ் இருக்குன்னா இந்த காலேஜ் பார்த்து பார்த்தீங்கன்னா 55 தடவை சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரேங்கிங்கில் ஒரு பெரிய காலேஜ் தான். ஸோ ரேங்கிங்கில் இந்த அளவுக்கு ரேங்க் கொடுக்குறாங்கன்னா அந்த அளவுக்கு காலேஜ் ஒர்க்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது இது மூலியமாக எனக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் அஃபோர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிடெக்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரியான பல கோர்சஸ் கிட்டத்தட்ட 11 யூஜி கோர்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றதெல்லாம் ஸ்க்ரீன்ல வரும், செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே, இவ்வளோ கோர்சஸ் ரன் பண்றாங்க, ரேங்கிங்லயும் இவ்வளோ பெருசா இருக்காங்க, கோச்சிங் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலேஜோட கோச்சிங் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. ஏன்னா இந்த காலேஜில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேஜர் ஆஃப் த ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா PhD முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இல்லை இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே கலந்து ஃபுல் நாலேஜாக இருக்கனால ஸ்டூடெண்ட்ஸை அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக 57 கோல்டு மெடல், 55 சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ இது மூலியமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த காலேஜில் ஸ்டாஃப்ஸ் எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சொந்தமாக ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இங்கே லேப் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. இந்த அளவுக்கு லேப் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு கைட் பண்ணவும் ஆள் இருப்பாங்க, ஒரு லேப் எக்யூப்மெண்ட்ஸும் கூடயே இருக்கும். நீங்கள் உங்கள் மைண்டை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறது மட்டும் தான் உங்கள் வேலையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்டை டெவலப் பண்ணி அவங்களுக்குன்னு தனியாக பேட்டர்ன் ரைட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜில் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா போதும், உங்களை அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி உங்களோட ஃபியூச்சரை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த காலேஜ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் போது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேன்க்குலாம், ஏதாவது நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருப்பீங்க, கிரிக்கெட் பிளேயராக இருப்பீங்க, ஹாக்கி பிளேயராக இருப்பீங்க, இல்லை ஏதோ ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப எங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த காலேஜில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்து ஒரு நல்ல லெவலில் காம்படிஷனில் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்ட்டா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸை ஃப்ரீ பண்ணி தராங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸை இந்த காலேஜில் இன்டேக் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த காலேஜில் ஸ்போர்ட்ஸுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காலேஜ்லேருந்து ஒவ்வொரு வருஷமே பல ஸ்டூடெண்ட்ஸ் மெடல் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 30 ஏக்கர் ஆஃப் லேண்ட் மட்டுமே ஸ்போர்ட்ஸுக்காக ஒதுக்கியிருக்காங்க இந்த காலேஜில். ஸோ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த காலேஜை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை அதிக அளவு எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அகாடமிக் வைஸாலும் சரி, இல்லை ஸ்போர்ட்ஸ் வைஸ்லையும் சரி, எல்லா விதத்துலையுமே இந்த காலேஜ் சூப்பராக இருக்குது. சரி, ஓகே, எல்லாமே ஓரளவுக்கு பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சரில் ஒரு லெவலுக்கு டெவலப் ஆகி போகணும்னா அந்த அளவுக்கு நம்மகிட்ட ஜாப் இருக்கணும், சேலரி இருக்கணும். அதுக்கு இந்த காலேஜில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் இந்த காலேஜ் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில கம்பெனிஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஜோஹோ, IBM, விப்ரோ, டெக் மஹேந்திரா, இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்துகிட்டு இருக்காங்க. இதே ஆவரேஜ் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 lakhs per annum வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இதே ஹையஸ்ட் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 lakhs per annum வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 85% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் வைஸில் இந்த காலேஜ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜில் எனக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த காலேஜ் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா 44 lakhs per annumங்கிறது அந்த அளவுக்கு எந்த காலேஜுமே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. பட் இந்த காலேஜில் கிடைக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக இந்த காலேஜை சூஸ் பண்ணலாம். இந்த காலேஜ் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கிற காலேஜ் வேணும் அப்படின்னா இந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம். இல்லை நான் ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா வச்சிருக்கேன், அதை வச்சு நான் டெவலப் பண்ணி பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினச்சினாலும் இந்த காலேஜை சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நல்ல சேலரியில் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களும் இந்த காலேஜை சூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு 180+ கட் ஆஃப் வச்சிருக்கேன் அப்படின்னாலும் இந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காலேஜில் மினிமம் 180+ கட் ஆஃப் இருந்தால் தான் உங்களால் கவுன்சிலிங்கில் இந்த காலேஜுக்கு ஏதாவது ஒரு கோர்ஸை சூஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த காலேஜில் அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கும்.
ஒருவேளை உங்களால் கவுன்சிலிங்ல சீட் வாங்கிக்க முடியலன்னா உங்களால மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட்ஸ் வாங்கிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த காலேஜோட அட்மிஷன்ஸ் பத்தின எந்த டவுட்டா இருந்தாலுமே சரி, இல்ல நான் இந்த மார்க் எடுத்திருக்கேன், நான் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து என் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற டவுட் இருந்தாலும் சரி, இல்ல தமிழ்நாட்டில் எந்த காலேஜ்ல பெஸ்டா பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும், பெஸ்டா கோச்சிங் இருக்கும் அப்படின்ற டவுட்ஸ் இருந்தாலுமே சரி, கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாம பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஃப்ரீயா எஜுகேஷனல் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு உங்க வீட்டு பக்கத்துல யாராச்சும் 12th படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.